இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை யாரு செஞ்சது, எவர் செஞ்சது தெரியாது. இதுவரைக்கும் கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லை. இது நிரூபணமாக்குனதுக்கு பிறகு இதுதான் யாரு, இவங்க தான் அவங்க தான் என்று நிரூபணமானால் அல்லாஹ் அந்த உண்மையை வெளிப்படுத்தி விட்டார். நிரூபிப்பதற்கு போதிய சான்று இல்லாத பட்சத்தில் நாம் யாரையும் யூகிக்க கூடாது. ஏனென்றால் ஒருவர் ஒரு பெண்ணை பத்தி தப்பு சொல்லுகிறார், கண்ணாலே கண்டுட்டார், விபச்சாரம் பண்றது சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துல ஏலாது. அவர் மறைச்சாகணும். ஏன் சொல்லக்கூடாது என்று சொன்னா, ஒரு விபச்சார செய்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, மறைங்க. 4 பேர் சாட்சிக்கு வரணும். ஒரு ஆள் கண்ணாலே கண்டுட்டாரு, ஆனால் அவர் சாட்சி அவர் வந்து சொன்னா எங்க மத்த 3 பேரும் கேட்பாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் 3 பேர் இல்லையா அவருக்கு அடிங்கண்டுவாங்க. 80 கசியடி அவர் கூடும். ஏனென்றால் 4 சாட்சிகள் தேவை. இல்லை என்றால் அவதூறு. ஏன்னா பத்தினி பெண்களுக்கு ஒரு ஆள் கண்டுட்டு சும்மா போலாமே. 4 பேர் ஏன் தெரியுமா, 4 பேரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் அந்த 4 பேருக்கு என்ன ஏன் கொடுக்குதுண்டா, நீ எப்ப கண்ட, நீ எப்ப கண்ட என்று விசாரிக்கணும். போற போக்குல ஒரு பத்தினி பெண்ணுக்கு அவதூறு பண்ணிட்டு போயிடாது. ஒரு கணவன் தன் மனைவி விஷயத்துல கண்டா மட்டும்தான் சாட்சி தேவையில்லை. கணவனே கண்ணால கண்டுட்டாரு, வைஃப் தப்பா, ஒரு பொம்பளை தன் மனைவி இன்னொரு ஆம்பளையோட தப்பா நடக்கிறத கண்ணால கண்டுட்டாருண்டா அவர் ஒரு ஆள் போதும். ரோட்ல போறவன் கண்டாதான் 4 பேர், கணவன் கண்டுட்டாருண்டா ஒரு ஆள். ஆனா ஒரு ஆளுக்கு கூட சட்டம் இருக்குது. அவர் 4 தடவை சத்தியம் பண்ணணும். 4 தடவை சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மீது ஆணையா கண்டேன். அந்த பொம்பளைக்கு இப்ப சான்ஸ் கொடுக்க போகணும். அவன் 4 தடவை சத்தியம் பண்ணணும். இல்ல, அப்புறம் 2 பேரும் அல்லாஹ்விடம் சாபம் விட்டு கொள்ளணும். இவர் சொல்றது உண்மைன்னா நான் நாசமா போகணும். லிஆன் வாங்க, இதுக்கு லிஆன்டா சத்தியத்தோட பிரிஞ்சிருவாங்க. 2 பேரும் கணவன் மனைவி இல்லை. அல்லாஹ்வோட சாபம் 2 பேர்ல ஒரு ஆளுக்கு. இவர் போய் சொல்லியிருந்த அவருக்கு, அவர் போய் சொல்லியிருந்த இவருக்கு. சாபம் இந்த பூமியில இறங்கும். இதுதான் லானத்து செஞ்சு கொள்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் லானத்து செய்வாங்க, நாசமா போகணும். கண்ணால கண்டுட்டாங்கன்னா இது லானத்து செய்யற மெத்தட். இஸ்லாத்தை பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை சொல்லி தருகிறது. ஏன் மனோ இச்சை பிரகாரம் எனக்கு தோணியதை எனக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு இப்படி நினைச்சா உங்களுக்கு செய்ய முடியாது. சாதாரங்களும் சாட்சிகளும் அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு இருக்கிறது. அதான் இல்லை 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 நான் இப்படிதான் சொல்றேன், இல்லை இப்படி அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார், எப்படி நடந்து கொள்ளணும் நாம இந்த விஷயத்துல என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த படுகொலை விஷயத்திலேயா இருக்கட்டும், வேற எந்த விஷயத்தில இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய விஷயத்தில இருக்கட்டும், நாம் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவான சான்று வரும் வரைக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாது. கசுமுசா போட இயலாது. அது பொய்யாக இருந்தால் ஒரு பலத்த குற்றமாக போய்விடும். நாம யாரை யூகிக்கிறோமோ அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய குற்றம். அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நிரூபணமானதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன பண்ணலாம், அது செய்யலாம். இது எவ்வளவு பெரிய குற்றம்னு புரிய வச்சாதான் நீங்க புரிவீங்க. சும்மா குற்றம்னா அது புரிய மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய குறையை கண்டால் அதை நீங்கள் மறைக்கணும். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு ஆளுடைய குறையை கண்டுட்டீங்க. அந்த குறையை கண்டதுக்கு பிறகு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியே போடுங்கப்பா, ஒட்ட போகும், வைரலா போகும், எடுத்து வீடியோ பண்ணி உலக போட்டுருங்க. இதுதான் உலக கலாச்சாரம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அதை ஹெடிங்ல போட்டு மக்கள் மன்றத்தில் பப்ளிக்கா விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி நடக்கல. விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு பொம்பளை வாராங்களே, ராமிரியா பெண்ணு, ஒரு செய்தி எனக்கு கொண்டாந்து காட்டுங்க. அந்த பெண்ணு ரசூலா கேட்டாங்களா, எங்கப்பா உங்களோட செஞ்சவர் எங்க, அவரு அந்த ஆம்பளையை காட்டுங்க, கூட்டி வாங்க பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்களே தவிர புள்ளைய வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. அந்த அம்மாட்ட ஒரு நாள் கூட திரும்ப கேட்கல. அவர் எங்க, மாயிஷ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணதா சொல்றாரு. ரசூலா 4 முறை தலையை திருப்புறாங்க, அர்பா மர்றார், போங்க மாயிஷ் போங்க. ஒரு தடவை சொல்றாங்க, முத்தம் கொடுத்திருப்பீங்க போங்க, அல்லாஹ் மன்னிப்பான் போங்கன்ட்டாங்க. இன்னொரு தடவை தலையை திருப்புறாரு, போங்க மாயிஷ் அர்பாயில். மஜ்னூன், பைத்தியமா இவருக்கு, கொஞ்சம் பாருங்க. எனக்கு பைத்தியம் இல்லைன்றாங்க, குடிச்சிட்டாரு போல. ரசூலா அனுப்ப பாக்குறாங்க, சட்டத்தை நிறைவேற்றணும், யாரும் யாரை பத்தியும் சொல்லிடக்கூடாது, அவர் பாவமே அவர் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய கன்செப்ட் என்னண்டா, நான் பாவம் செஞ்சா நான் யாருக்கும் சொல்லிடக்கூடாது,
நான் செஞ்ச பாவத்தை நான் சொல்லுவது பெரிய பாவத்தில் போயிடும். ஹதீஸோட சொல்றேன் உங்களுக்கு, நான் அதை சும்மா சொல்லல. அது அல்லாஹ் மன்னிக்காத பாவம் போயிடும். ரொம்ப பெரிய பாவமாக ஒரு மனுஷன் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்காத ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா, யாரு தெரியுமா? அவன் பாவத்தை அவன் வெளிப்படுத்திட்டான். அவ்வளவு பாவம் செஞ்சது அல்லாஹ் மன்னிப்பானா? பாவத்தை அவனா வெளிப்படுத்தி மன்னிக்க மாட்டானா? நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஹதீஸ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த மாயிஸ்ல வர்றாங்க எல்லாரும், சஹாபாக்கள் கிட்ட வந்து குடிச்சான்னு செக் பண்றாங்க. குடிச்சு இல்லை யார் சொல்லலாம், குடிக்கல. மாயிஸ் போங்க, நீங்க போங்கன்னாங்க சொல்லலாம். இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. இப்படி புகார்ல வருது, இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. சொல்ல போங்கன்றாங்க. அவர் கேட்கல. லாஸ்ட்டை கேட்குறாங்க, சேர்ந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்ட்டாரு. கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. சொல்ல கொள்ளுங்கன்ட்டாங்க. இப்ப பப்ளிக்கா தெரியுது அவர் செஞ்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செஞ்சிட்டாருன்னு தெரியுது. கொண்டுட்டாங்க. இவரை வந்து ஓடி போய் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஜனாசா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், ஜனாசா மௌத்தாயிட்டாரு. இடையில ஓடுற டைம்ல சொன்னாரு, போதும்ண்டாரு, நிப்பாட்டுங்க, கஷ்டமா இருக்குதுண்டு. ரசூலா கேட்கறாங்க, நிப்பாட்ட வேண்டியது தானேப்பா, நிப்பாட்டலாம் தானே? இல்லை யார சொல்ல, அடிச்சிட்டோம். அப்படியா? ஜனாசாவை கொண்டு வந்துட்டு ரசூலா முன்னாடி போறாங்க, பின்னாடி மக்கள் வர்றாங்க, பேசிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க, மறைக்க சொன்னாங்க. மாயிஷுக்கு போக வேண்டியதானே, அவரே அவரை அம்பலப்படுத்தி கொண்டாரு, தேவையில்லை தானே? பெருமா புகார்ல வரும் இந்த செய்தி. பெருமா திரும்புறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க? ரசூலா என்ன கேட்கிறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்க பாருங்க ஹதீஸ்ல. அவர் வந்து மறைக்க வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க தானே. அவர் திரும்ப திரும்ப வந்து நான் செஞ்சேன்னாங்களே, ரசூலா வீட்டுக்கு தானே போக சொன்னாங்க, அவருக்கு தேவையான்னு பேசுறாங்க. பெருமாள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், திரும்பினார்கள். யாரை பத்தி பேசுறீர்கள்? யார் தெரியுமா? தஹல் ஜன்னா, சொர்க்கவாசி என்னாங்க ரசூலுல்லா, சொர்க்கவாசி என்னாங்க. இஸ்லாம் ஒரு குற்றத்துக்கு தௌபா செஞ்ச பிறகு பேசும் வாசலை பூட்டி விட்டது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா தௌபா செஞ்சான இல்ல, நீங்க பாத்தீங்களா? இரவு அல்லாஹ்வோட அழுதான்னு பாத்தீங்களா? என்ன அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு பேசுவதற்கு? அல்லாஹ் மன்னிக்கிறான்றா, தௌபாவுடைய வாசலை திறந்திருக்கிறான். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதத்துடைய எல்லா மக்களும் தப்பு செய்வாங்க. பேசுற நான் தப்பு பண்ணுவேன், கேட்கிற நீங்க தப்பு பண்ணுவீங்க. யாரு சிறந்தவர்கள்? தப்பு செய்யாதவர்கள் சிறந்தவன் இஸ்லாம் சொல்லுதா? இல்லப்பா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. அப்படியெல்லாம் எல்லாம் படைக்கல. மறதிக்கும் தப்புக்கு இடையில மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எவன் திரும்பி இறைவா செய்ய மாட்டேன், இதை உணர்ந்துட்டேன், துரோகம் ரொம்ப பெரிய தப்பு என்று கண் கலங்கினால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஒரு மனுஷன் திரும்பி வருகிறானே, ரப்பு வலம் யுசிர், அதாவது அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பொறுத்தளவுல ரசூலா சொல்றாங்க, விபச்சாரம் செய்யற நேரம் தூக்கப்படும், ஈமான் தூக்கப்படும். விபச்சாரம் முடிஞ்ச பிறகு ஈமான் வந்து சேர்ந்துரும். அதனால மூமின்கள் முஸ்லிம்களும் விபச்சாரம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்கிறான்னு தௌபா பண்ணணும். தௌபான்னா திரும்ப செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப செய்யறான்னா தௌபா செய்யலன்னு அர்த்தம். தௌபான்னா திரும்புறது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்களா, வேற ஒரு ஆள் தொழுவிச்சாங்களா? யாருக்கு தொழுவிச்சது? கடன் கட்டும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட கடனான்னு கேட்பாங்க, கெட்டுங்கன்னு வாங்க, கெட்டி முடிக்க கடன் தொழுவிக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு ஆள் கை தூக்குவாரு, நான் கெட்டுற யார சொல்லலாம், கெட்டிருங்கன்னு வாங்க, கெட்டிருங்க. கையை தூக்கினா இவர் கடன்காரன், இவர் கடனை கெட்டுற கையை தூக்கிட்டு போனான்னு வைங்க, அல்லாஹ் அவரையும் பிடிப்பான். ஒரு சொல்லிட்டாரு, 3 நாள் ஆகுது, வாங்கப்பா கெட்டிட்டீங்க, இப்பதான் கெட்டினேன், இப்பதான் கபர் ராகத்தாச்சு ரசூல். அந்த ஆள் கபர் இப்பதான் ராகத்தாச்சு. கடன் கட்டும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த இந்த செய்திகளை நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று ஜனாஸா தொழுகை நடத்தி தௌபா செய்திருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்று சுபசோபனை செய்திருக்கிறாங்க. அதனால இவைகளையே பேச முடியாது, மௌனமா இருக்கணும். பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். இந்த செய்தியில எது பலம் தெரியும்? இது தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த மாதிரி பேசிட்டான்டா, சரி ஏதோ தப்பு பரவாயில்ல பேசிட்டான், பேசுறது மிக பெரும் குற்றமாம். எது பாவமோ அந்த பாவத்தை விட இது பெரிய பாவம் வாங்குச்சா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இது ஸஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. குல்லு உம்மத்தி முஆஃபன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பான். எல்லாத்துக்கும் என்ன செய்வானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்திலே எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். நாடியவர்களுக்கு ஷிர்க் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு இல்லை. ஷிர்க் செஞ்சாம மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். சரி சரி வழங்குச்சா? இந்த அதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டா எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்படும். என்னென்ன புறவு சொல்லுவேன், 4 ஹதீஸ்களை சேர்த்து தான் புரியணும். விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி, என் உம்மத்திலே எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். என்ன அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்றான், யாரு ஷிர்க் செய்யவில்லையோ நாடியவர்களுக்கு சரிப்பா அந்த பாவத்தை மன்னிச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானாம். இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிர்களை தவிர, ஜஹிர் அதாவது வெளிப்படுத்துறவர்களை தவிர. சிர்ரன்னா ரகசியம், ஜஹிரன்னா வெளியா கத்தி சொல்றது. விளங்குச்சா? யாரு முஜாஹிர், யாரு வெளிப்படுத்தினா என்ன பாவம் இது, எல்லாத்தையும் மன்னிப்பான அல்லாஹ். என்னுடைய உம்மத்தில அல்லாஹ் பாவங்கள்லாம் மன்னிக்கிற நேரம் இந்த முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். முஜாஹிர், முஜாஹித் இல்ல, முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த முஜாஹிர்களை மன்னிக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யாருப்பா முஜாஹிர், இவ்வளவு பெரிய பாவமா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்றான், என்ன முஜாஹிர்னா யாரு அப்படின்னு கேட்டா, வ இன்ன மினல் முஜாஹிரத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் முஜாஹிர் என்ன தெரியுமா, ஐயஅமல ரஜுலு பில் லைலி அமலன், இரவுல ஒரு வேலையை பண்றாரு, இரவுல ஒரு தப்பு பண்றாரு, ஒரு செயலை செய்கிறார். அந்த செயல் ஒரு ரொம்ப வெக்கமான செயல் போல, தப்பான செயல். சும்ம யுஸ்பிஹ ஃபக்கத் ஸதரஹுல்லாஹு அலைஹி, அவர் காலை அடைஞ்ச உடனே அல்லாஹ் அவர் அப்படியே மறைச்சிட்டான். ஒரு விஷயத்தை அப்படி மறைச்சு போட்டான். காலை ஆயிட்டு நைட்ல ஈடுபட்டுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. தப்பை காலையில யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மன்னிச்சு போட்டுட்டான். இவர் என்ன பண்றாரு, அவரு ஃபயகூலு, அல்லாஹ் மன்னிச்சது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு வைங்க, அவர் தப்பு பண்ணாருன்னா தப்புக்கு அவர் தௌபா செய்யணும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சாங்க, குடிக்காரங்கள சொல்லுவோம் நாங்க. தௌபா பண்ண பூரா நம்ம வாயை அசைக்க முடியாது. அதுல கொலை செய்தவர்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க. தௌபா பண்ணி அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு எதுவும் பேசக்கூடாது. விபச்சாரம் பண்ணவங்க இருந்தாங்க, அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்த பிறகு பேசக்கூடாது. அவர்கள் கண்ணியமானவர்கள். இத மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுது, இப்படி அவர் தப்பு பண்ணிட்டாரு, அது அல்லாஹ்க்கு அவருக்குள்ள விஷயம். தப்பு பண்ணினால் தௌபா பண்ணி அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும். திரும்ப அதை ஏறிட்டும் பார்க்க கூடாது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஃபயகூலு யா ஃபுலான், ஆளை கூப்பிட்டு, பா இங்க வா, கூப்பிட்டு, அலிம்துல் பாரியத்த கதா வக்கதா. இவர் என்ன சொல்றாரு, அதாவது நேத்து நைட் இப்படிலாம் பண்ண தெரியுமா, போன் எடுத்தேன், எல்லாம் தூக்கம், யூடியூப்ல போய் அதை பார்த்தேன், இப்படி பார்த்தேன் தெரியுமா. இவர் ஃப்ரெண்டோட பேசுறாரு, இவர் செஞ்ச தப்பை பெருமையா பேசுறான். நான் இப்படி போனேன், நூறலியா போனேன், 4 பொடிமாக்கள் நின்றோம், இந்த மாதிரி பண்ணினோம், அப்படி பொடிமாக்கள் சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னால் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, நைட்டு உள்ள பாவத்தை காலையில அல்லாஹ் மறைச்சிட்டானா. இவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினா ஒக்கது பார்த்த எஸ்துருஹு ரப்புஹு, இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மறைத்தானோ இவர் என்ன பண்றாரு, காலையில யக்ஷிஃபு சித்ரல்லாஹி அன்ஹு, எதை அல்லாஹ் மறைத்தானோ அது அப்படியே உடைச்சு போட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. இவரை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரையும் நிப்பாட்டி தான் செய்த பாவத்தை 4 பேர்கிட்ட போய் நான் சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. நான் மறைச்சேன் இல்லையா, உனக்கு ஒரு அவகாசம் தந்தேன் இல்லையா, ஓ மானத்தை நான் பாதுகாத்தேன், நீயா போய் உன் மானத்தை மானபங்கப்படுத்திட்டியா, நீ முஜாஹிர், ஒன்ன மன்னிக்க முடியாது, எல்லாத்தையும் ஓட்டவாய் மாதிரி வெளியே போடுற பாரு, இது தப்பு. யோசிச்சு பாருங்க, இது புகாரில வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்ச தப்பை அவன் 4 பேருக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பா. இந்த வேலை பண்றவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் மறைச்சதை இவன் வெளிப்படுத்தினானே, இது அல்லாஹ் அவனை மறைச்சது. அவருடைய பாவத்தை இன்னொருத்தனுக்கு சொல்ல இயலாண்டா, இன்னொரு ஆள் செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆள் எப்படி சொல்றது? மறுமை நாள்ல ஒரு ஆள் பாவத்தை மன்னிச்சு மறைச்சிட்டீங்கன்னு வைங்க,
என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை மறைப்பானா. மறுமை நாள் எப்படி என்று கேட்டீங்கன்னா, எல்லாரும் இருப்பாங்க, விசாரணை நடக்கும், வெட்ட வெளியில நடக்கும். பாப்பா கொண்டாந்து நிப்பாட்டினா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக ஒரு ஆள் நிப்பாரு பாருங்க, அவருக்கு கேட்குமா இங்க இதாக்குறது. வாப்பா அவன் நிப்பாட்டினா மகன் தான் லாஸ்ட் இருந்தான்னு வைங்க, வாப்பா விசாரணை மகனே கேட்குமா. மகன் விசாரிக்கிறது வாப்பாக்கு வழங்குமா. உம்மா வச்சு நிப்பாட்டி தோல் உரிக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. இந்த உலகத்துல எது மறையுதோ அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதெல்லாம் அப்படி நிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பயங்கரமா சொல்றாங்க. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் நம்புறீர்களா? நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை இருந்தா நமக்குள்ள பயம் வரும், கவலை வரும். பெருமானார் நாவசைத்து எதையும் போய் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, சும்மா வல்லாஹி, சும்மா வல்லாஹி, அதுக்கு பிறகு வல்லாஹி, நானும் நீங்களும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம். அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான், பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்பு வந்து நின்றா நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் அல்லாஹ் துருவ ஆரம்பிச்சான்னு வைங்க, ஒரு ஆள் அல்லாஹ் நோண்ட ஆரம்பிச்சான்னு வைங்க, ஹலக்கு அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். திரும்ப திரும்ப கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டன் வந்தா, இந்த பகல் எங்க இருந்த, இப்ப என்ன பண்ணின, இன்றைக்கு நைட் எங்க இருந்த, நீ நடந்தியா, நடிக்கிறோம் ஆடியா, அழிஞ்சிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸாபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் துருவினான் என்றால் முடிஞ்சு போச்சுன்னாங்க. வெட்ட வெளியில பப்ளிக்கா 4 பேருக்கு மத்தியில் நாரி போகும், எல்லா பாவமும் அம்பலமாகும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும். ரஹ்மான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறான். என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகத்துல யாருமே சுத்தம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்குது. அவர்கள் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொள்கிற நேரம் அவர்கள் தூய்மையாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆள் குறைய பார்த்துட்டாரா, கண்ணு காணாம மாதிரி போறாரு. அவர்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணிடாதீங்க, தப்ப நான் கண்டேன், ஒரு பொம்பளை புள்ளையோட நீங்க பேசுனீங்க, தப்பு சரியில்லை. அவர் மறைச்சிட்டு போயிட்டாரு, யாருக்குமே சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு கொண்டு வந்து போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டுங்கன்னு இல்ல, தனிமட்ட ரீதியா அவருக்கு போய் சொல்லுங்க. யார்கிட்டையும் அம்பலப்படுத்திடாதீங்க, மானபங்கப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் மறைப்பானா. நட்டிங்கி நிக்கிற நேரம், யாருக்குமே யாரும் துணை இல்லாத நேரம், அந்த பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் அதை அப்படி லிட்டில் பண்ணிடுவான, மறைச்சிடுவானா. இவர் செஞ்ச ஒன்ற யாருக்குமே தெரியாம போயிரும், டோட்டலா அழிஞ்சிரும். அல்லாஹ் அப்படி வேணும்னே மறைச்சிருவான். நீ மறைச்சல்ல, நீ கண்டும் காணாத மாதிரி போனல. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அம்பலப்படுத்தாத, மானபங்கப்படுத்தாத, காபத்துல்லாவை விட புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்ப சொன்னார்கள்? இந்த உம்மத்துக்கு வசியத்தாக சொன்னார்கள். தன்னுடைய மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார்கள். பேருரையில் சொன்னார்கள், மக்களே அடுத்துடைய மானத்தோட விளையாட வேண்டாம் என்றார்கள். அது காபத்துல்லாவை விட புனிதம் என்றார்கள், இந்த மக்காவை விட புனிதம் என்றார்கள், அரஃபா நாளை விட புனிதம் என்றார்கள், சுல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்றார்கள். காபத்துல்லாவுக்கு எவ்வளவு புனிதத்துவம் கொடுக்கிறோமோ அடுத்த மானத்தை பார்க்கணும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்றார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி கண்ட மாதிரி எல்லாம் நமக்கு பேச முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த மானம் மரியாதை அவைகள் அத்தனையும் நாம் பாதுகாக்கணும். அதனால நல்ல கவனமாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வரலாறு நெடுகிலுமே அது நடக்குது. அப்ப மறுமை நாள்ல அதிபயங்கரமான நாள், சும்மா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. மறுமை நாள் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யாரு சொல்லலாம், எல்லாம் நிர்வாணமா ஓடுவாங்களாம். எப்படி பிறந்தோமோ இந்த பூமியில வரப்போ உடுத்துட்டுலாம் வரல, ஒரு புடவை துணை சுத்திட்டா வந்தோம் இல்ல, அப்படியே வெறுமன ஒண்டியெல்லாம் வந்தோமே, இப்படி நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். காலில் செருப்பு இருக்காதுன்னாங்க, ஒரு டொட் ஆடை இருக்காதுன்னாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார சொல்லலாம், 50 பேரும் ஓடினா ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருப்பாங்களே, ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே, யார சொல்லலாம், அவமானமா இருக்குமே, வெக்கமா இருக்குமே. எந்த இஸ்லாம் எதை சொல்லுது? ஹிஜாபை மறைங்க, பார்வையை தாழ்த்துங்க, பொம்பளை மறைங்க. மறுமை நாள் ரசூலுல்லாஹ் சொல்ல போகல ஹிஜாப் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க, 50 பேரும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஓடுவாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இல்ல ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யாரும் ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க, யாரையும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆயிஷா. அந்த நேரம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி ஒண்ணுமே புரியாது. என் ஆன்மாவே என் ஆன்மாவே, இன்றைக்கு உங்க வீட்டை வந்து போலீஸ் தட்டி சிஐடி 4 விசாரணை பண்ணினா ஒன்னும் புரியாது. சில பேருக்கு தலை இல்ல வாழை இல்ல, தட்ட பத்த தடமாறுறாங்க. ஏன் இந்த விசாரணைக்கு இந்த தடம் மாத்தமண்டா? ரப்பு அழைக்கிறான். கண்ணுடைய கடைசி முடிவு, இதுக்கு பிறகு நிரந்தரம் நரகமா சொர்க்கமானு தீர்மானிக்க போற நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு ஓடுவான், நானகாரன் தம்பியை கண்டு ஓடிடுவாரு. வ உம்மிஹி வ அபி, எந்த உம்மா தன் புள்ள 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 என்ற உலகத்துல என் பிள்ளைக்கு ஏதாவதுண்டா தடமாறி துடிக்கிறாவோ அந்த உம்மா புள்ளைய கண்ட ஓடுவா. எதுக்குண்டா இதை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒன்று மகன் வந்து சொல்லி கொடுத்துருவான், நானும் தான் படம் பார்த்து இவன் சேர்ந்து தான் பார்த்தா, இவங்க தான் போட்டாங்க டிவியை சொல்லி கொடுத்துட்டான்னா அந்த நேரத்தில் தாய் பாசம் புள்ள பாசம் எல்லாம் இல்லை. அப்படி இல்லாத கட்டத்தில் உம்மா வந்து நன்மை கேட்டா, வாங்க ஒரு 10 தரலாமா, 10 நன்மை எனக்கு தரலாமான்னு கேட்டா, இந்த விரிவுரையாளர் சொன்னாங்க, என்ன யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, எல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ் வர்ற நேரத்துல மலக்குமார்கள் கிரவுண்டுக்கு இறங்கிடுவாங்க. கிரவுண்டுக்கு இறங்கி எல்லாரும் நிப்பாங்க. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், எல்லா பாவிகளையும் ஒடுத்தாக்கிடுவாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாவிகள் எல்லாம் இன்னொரு பக்கம். அல்லாஹ் வரப்போற செய்தி வருது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வகுத்து அணிவகுத்து ஸஃப் ஸஃபா. ஒரு ரப்பு வரப்போக்களை, எச்சமான வரப்போக்களை ஸஃப் ஸஃபா நிற்பார்கள். அல்லாஹ் வந்து தீர்ப்பு சொல்ல போறான். அல்லாஹ் வந்ததான் கடை. 50 பேர் முடிச்சு விட்டு விழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எழும்புவேன், எல்லாரும் முடிச்சுட்டு கீழே, நான் மூசாவை பார்ப்பேன். மூசா எனக்கு முன்னாடி எழுந்திருக்கிறார். அவர் மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் மயங்கி உழுவாங்க. உலகத்தில் மூசா ஒரு தடவை மயங்கி உழுதார். அல்லாஹ்வுடன் தன்னை பார்க்கணும்னு சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணா, தஜல்லிய வந்து என்னைய பார்க்கலாது மூசா, இந்த மலையை பாரு, மலைக்கு தஜல்லி அனுப்பினா. அதை கண்ட மூசா ஹர்ர மூசா ஷைகா, மூசா அப்படி மயக்கட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்ப உழுதனால இப்ப உளுந்தாரா இல்லைன்னு தெரியாது, எனக்கு முன்னாடி மூசா எழும்பியிருப்பார்ன்றாங்க. அந்த பயங்கரத்தை ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல சொல்லிட்டு வருவாங்க. அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அந்த பயங்கரமான நாள்ல யாருடைய காலும் அசையாது. ஒரு ஊசி கீழே போட்டா சத்தம் கேட்கும். அல்லாஹ் வந்தால் யாரும் பேச மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பார், இந்த ஜப்பார்கள் ஐன ஜப்பார், ஜப்பார் எங்கப்பா, எங்க ஓடினவன், எங்க ஆடினவன், எங்க மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இப்பெல்லாம் கோபமா இல்ல, அல்லாஹ் கோபப்பட்டாண்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிக்க ரப்பு வருவானே. அந்த நேரத்தில் வஜி யௌம இஸின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இப்பதான் ஒத்தரா அல்லாஹ் கூப்பிடுவா, வாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் நட்டிக்கிறோம், தூக்கி வீசுவான். அல்லாஹ் என்ன கேட்பான், தொழுதியா, என்ன பண்ணின, என்ன அடியானுக்கு அநியாயம் பண்ணியா? மறுமையில எது பெரும் இருள் தெரியுமா? கடனை வச்சுட்டு ஒருத்த மௌத்தா இருப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் விட்டுருவான். அந்த அடியானுக்கு துரோகம் பண்ணியா, கொலை பண்ணினியா, திருநியா, கடுமையா இன்னப்பல்லாட பிடி அவ்வளவு கடுமையானது, கடுமையா பிடிமாலாம். அந்த நேரம் பயங்கரமான ஒரு நேரம். இப்பதான் ஒரு அடியானோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கொள்றான். 50 பேர் நிக்க ஒரு வாப்பா அவமானப்பட்ட எப்படி இருக்கும்? நீங்க உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிருந்தா எல்லாரும் முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தப்பு உலகத்துக்கு தெரியாது, அம்பலமான எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சில அடியார்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பான். உலகத்தில் பேசாதவர்கள், யாரையும் பத்தி பேசாதவர்கள், மறைத்தவர்கள், நல்லெண்ணம் பெற்றவர்கள், அவர்கள் போய் நல்லவர்கள், நல்ல விஷயத்தை பேசினவர்கள், அறிவுரை சொன்னவர்கள், அப்படியே நஜ்வா ரகசிய விசாரணை நடக்கும். 50 பேர் நிக்க, இதெல்லாம் அப்படியே யாருக்கு வழங்காது, ரகசியமா மீட்டிங் நடக்கும், விசாரணை நடக்கும். ஆனா அதுல ஒரு விசாரணை அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரகசியத்திலையும் ஒரு ஆள் பயந்துருவானா. என்ன பயந்துருவானா? அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, அத்தாரிஃபு ஜம்ப கதா, தெரியுமா இந்த பாவம் தெரியுமா? பாப்பானா, தெரியும் அல்லாஹ், நாம தெரியும் முடியும். அடுத்து கேட்பான், அத்தாரிஃபு ஜம்ப கதா,
இந்த பாவத்தை தெரியுமா, இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அப்படி கேட்பானா, இது தெரியுமா, ஒரு பொம்பளை தெரியுமா, இந்த மியூசிக் தெரியுமா, இந்த யூடியூப் சேனல் தெரியுமா, நைட்டுக்கு தூங்குற நேரம் பார்த்தா தெரியுமா, அத்தாரி புதம்பக்கதா தெரியுமா. அடுத்த கேள்வி, அடுத்த அத்தாரி புதம்பக்கதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடடா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றா வர்ற நேரம், ஆனா ரகசியமா தான் நடக்குது. உடனே என்ன ஆயிருமா, அவன் நினைச்சிருவாரான், அழிஞ்சிட்டு உலகத்துல நான் ஜென்னா நினைச்சேன், எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா இவ்வளவு பாவம் முடிஞ்சு போச்சு, நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா இல்ல, நீ உலகத்துல நிறைய விஷயங்களை மறைத்தாய், இன்றைக்கு நான் உன்னை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். போ, மறைப்பது என்பது மன்னிப்பு. போ, உலகத்துல நான் வெளிப்படுத்தலையா, மன்னிச்சிட்டேன், உலகத்துல மறைச்சு இப்ப மன்னிச்சிட்டேன், அதை மன்னிக்கதான் மறைச்சேன், போ சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரணும். இது ரகசிய விசாரணை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் சில அடியாருடைய களத்தில் கையை போடுவானாம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மெல்ல மெல்ல அல்லாஹ் நெருங்கி வருவானாம், நெருங்கி வந்து இந்த விசாரணை நடத்துவானாம். இது பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தேவையில்லாமல் ரோட்டில் நின்று நாம் பேசுற கூட்டம் அல்ல. வாய்க்கு கிடைச்சதெல்லாம் அவள் மாறி மென்றி சொல்லிட்டே இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ளத பாதுகாத்தா நான் பாக்குறேன் நாங்களே ஜன்னாவை, நான் வந்து நிக்கிறேன் நாங்களே. தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும், தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை ரொம்ப டேஞ்சரா பாக்குறோம், ரொம்ப 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 டேஞ்சரா பாக்குறோம். உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது அவ்வளவு டேஞ்சரா பார்க்கல. பெரட்டி பேசுறோம், மாத்தி பேசுறோம், நினைச்சதை பேசுறோம், நாலு பேச அப்படி பேசுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறையுங்கள். மறைத்தால் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு மறைப்பது என்பது எப்படி கண்ணும் காணாமல் போயிடணும். தப்புகளை கண்டால் கண்ணும் காணாமல் போவது ஒரு முஸ்லீம் உடையது. அதை கண்டு தப்ப நடத்தினவருக்கு சொல்லணும், அது கட்டாயம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்ணு காணாம போறோம்னா தப்ப தடுக்காம போறது இல்ல. மன்றாமின்கும் முன்கரன், உங்கள் ஒரு ஆள் ஒரு தூய்மையை கண்டா பல்யுகைருபியதி, தன் கையால தடுக்கட்டும் சொல்ல. பையில்லம் எஸ்ததி, அதுக்கு சக்தி வரலையா கையால போய் தடுக்க, ஃபபிலிசானி, தன்னை நாவால போய் சொல்லட்டும், வேணாம் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற ஆளாச்சே, நீங்க போய் இந்த மாதிரி தப்பா ஒரு பொம்பளையோட பேசுறீங்களே, இது சரியில்லையே, பண்ணாதீங்க, உபதேசம் பண்ணுங்க. ஃபைல்லம் யஸ்ததி, அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா, ஃபபி கல்பிஹி, சொன்னா அடிச்சு போட்டுருவான், மிதிச்சிருவான், ஏதாவது என்னால முடியாது சொன்னா கேட்கிற ஆள் இல்லைன்னா ஃபபி கல்பி, ஒதுங்கிருங்க. வஸாலிக அலஃபுல் ஈமான், இந்த ஒதுங்குறீங்க பாருங்க, உங்க ஈமான் ரொம்ப வீக், ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒதுங்குறது. அதுக்கு முதல்ல அவர் சொல்லும், எல்லாத்துக்கும் மத்தியில போய் பகிரங்கப்படுத்துவது என்பது பிழை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதனால் ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு ஃபித்னா வந்தால் நாம சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஊரை இந்த ஊரை மாத்தணும்னா அணு அணுவாக இஸ்லாத்தை பின்பற்றணும்.